அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். நம்மை சுற்றி பலர் கோபக்காரர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் அவர்கள் நல்ல உறவுகளை இழப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பையும் உறவையும் கெடுத்துவிடக்கூடிய அந்த சினத்தை எப்படி தவிர்ப்பது? பெரும்பாலும் நம்முடைய இயலாமையினுடைய உச்சநிலை தான் கோபமாக மாறுகிறது. இப்போ நம்ம குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு முறை சொல்லிக் கொடுக்குறோம் புரியல, 2 முறை சொல்லிக் கொடுக்குறோம் புரியல, 4-5 முறை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தை தவறாக எழுதும்போது அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், ஓங்கி 4 சாத்துறோம். அப்போ இதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்படியாக சொல்லிக் கொடுப்பதுங்கிறது நமக்கு இல்லாமல் அந்த இயலாமை நமக்கு கோபமாக மாறுகிறது. கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடு விவாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த விவாதமானது என்ன ஆகுது, ஒரு சூடான விவாதமாகி அதற்கு மேலே கருத்தொற்றுமை இல்லாமல் 2 பேரும் அடிதடியில் இறங்கிடுறாங்க. நண்பரோடு ஒரு கருத்து வேறுபாடு வருது, அந்த விவாதம் கூட உச்ச நிலைக்கு போய் அவருக்கு நம்முடைய கருத்தை தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் அது கோபமாக மாறி அந்த நட்பையே கெடுத்து விடுகிறது. இப்படி கோபப்படும் போது நமக்கு உணர்ச்சி வயப்படும் போது அறிவு வேலை செய்யாது. பெரும்பாலும் உணர்ச்சி மேலோங்கும் போது நாம் செய்கிற செயல்களும் நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளும் உறவுகளை காயப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கும். ஒரு கொலை செய்துவிட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற கைதிகிட்ட பேசிகிட்டு இருப்பார். என்ன ஒருத்தன் கேவலமாக பேசிட்டான், நான் பதிலுக்கு அரிவாள் எடுத்து வெட்டிட்டவனை, என்னை சிறையில் தூக்கி போட்டாங்க. அந்த ஒரு நிமிடம் நான் அமைதியாக இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த சிறை தண்டனையும் கிடைத்திருக்காது, இன்றைக்கி என் குடும்பம் நடுத்தரில் நின்றுருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போ எப்போ அறிவு வேலை செய்யுது? சிறைச்சாலைக்குள்ளே வந்த பிறகு அறிவு வேலை செய்யுது. முதல்ல எது வேலை செஞ்சதுன்னா உணர்ச்சி வேலை செஞ்சது. அதனால தான் அவர் அந்த கொலையை செய்து விடுகிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, கோபப்படும் போதெல்லாம் நாம் உணர்ச்சி வயப்படும் போது நாம் செய்கிற செயல்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அறிவுபூர்வமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு கோபம் வரும்போதெல்லாம் முதல்ல நமக்குள்ள ஒரு அலாம் அடிக்கணும். நான் இப்போ கோபப்படுகிறேன், நான் உணர்ச்சி வசப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு அலாம் நமக்குள்ள அடிக்கணும். அதற்கு மேற்கொண்டு எந்த வார்த்தையும் செயலும் செய்து விடாமல் இருந்தால் பெரிய ஆபத்தை தவிர்க்கலாம். உதாரணமாக கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது, இது சூடாக மாறுகிறது. அப்படிங்கும்போது இந்த கணவரோ மனைவியோ அதை உணர்ந்து அந்த இடத்துல நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். நாம் இப்போ சூடாக இருக்கிறோம், இப்போ நம்ம பேசினோம்னா இந்த விவாதம் பெரும் சண்டையாக மாறி நம்மை 4 பேர் வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆகவே நாம் நாளைக்கு இதை நிதானமாக ஆறாமற பேசலாம் என்று அதை ஒத்தி வைக்கணும். ரொம்ப கோபம் நமக்கு வரும்போது ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்து மடமடன் குடிச்சிடணும். அப்போ இந்த ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்து குடிக்கும்போது நம்ம உடம்பும் குளுமையாகும். அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற அந்த டைவர்ஷன் அந்த கோபத்தை மாற்றிவிடும். 100லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் டவுன் பண்ணலாம். அதாவது குறைத்து 100, 99, 98 இப்படி எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் 0க்கு வரும்போது உங்களுடைய கோபம் குறைந்திருக்கும். இந்த விவாதம் சூடாக ஆகும்போது நாம் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவது என்பது ஒரு டெக்னிக். உதாரணமாக கணவனும் மனைவியும் ஒரு சூடான விவாதத்தில் இருக்கும்போது இதற்கு மேல் அது உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும்னா கணவர் சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியில் ஒரு கடை வீதிக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்தார்னா மனைவியும் கூலாக இருப்பாங்க, கணவரும் கூலாக இருப்பார். இப்படி நாம் எப்போவெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இந்த யுத்திகளை கையாண்டால் நாம் கோபத்தை தவிர்க்கலாம். இப்படித்தான் ஒரு பெண் ரொம்ப கோபக்காரியாக இருந்தால் அவங்க அம்மா உனக்கு திருமணம் ஆக போகுது, இனிமேல் நீ இப்படிலாம் கோபப்படக்கூடாது, போகிற இடத்துல நீ அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படியெல்லாம் அறிவுரை சொல்லி திருமணம் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கோபத்தை அடக்க முடியல, ரொம்ப சண்டை வருது. ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாவ. அம்மா நான் எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர சண்டையாகி போச்சு, நான் கோபத்தில் அவரை அடின்னு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அம்மா சொல்கிறா, நீ அப்படிலாம் கோவப்படக்கூடாதுன்னு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நீ இப்படி கோவப்படுறிய, நீ அதை இப்படியெல்லாம் தவிர்க்கணும்னு நிறைய ஆலோசனைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நீ அப்புறம் பார்த்துக்கலாமா, முதல்ல இப்போ அவனோட டெட் பாடியை எப்படி நான் டிஸ்போஸ் பண்ணுறேன்னு எனக்கு ஆலோசனை சொல்லு அப்படின்னாலாம். ஸோ இவ்வளவு தீவிரமான ஒரு பேரபாயத்தை உண்டாக்கி விடுகிற இந்த கோபத்தை நாம் தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் நன்றாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு சினம். எனவே சினத்தை தவிர்ப்போம், உறவுகளை காப்போம். மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கைக்கு இதுவே நல்ல வழி.